வௌவால் பார்த்தீங்கன்னா, பொதுவா மரத்தில உள்ள காய நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம். காய், பழம்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இல்லைன்னா என்ன பண்ணும் பறிச்சுட்டு வரும். முன்னாடி எங்க வீட்டு தென்னை மரத்தில அப்படித்தான் வந்து பறிச்சுட்டு வந்து பக்கத்தில இருக்க கொய்யா பழத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்து மரத்தில உட்காந்து நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டு கீழ பார்த்தா கடிச்சு கடிச்சு அப்படியே போட்டு வச்சிருக்கோம். நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 12:00 போல எந்திரிச்சு வந்தேன். ஹால்ல அப்படி எந்திரிச்சு வரும்போது சடனா என்னமோ கருப்பா அப்படி பறந்துச்சு. கொஞ்சம் பயமா தான் இருந்தது. திரும்பவும் பறந்து வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏதோ பறவை மாரி கொஞ்சம் பெருசா இருக்கே அப்படின்ட்டு லைட்ட போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பெரிய வௌவால் அப்படியே பறந்துட்டே இருந்தது. ஹால் அப்புறம் டைனிங் ஹால் அப்படியே பறந்துட்டே இருந்தது. அதாவது நைட் எப்பொழுதுமே வந்து விண்டோ, டைனிங் ஹால் விண்டோ எல்லாமே வந்து ம் க்ளோஸ் பண்ணி தான் வைப்போம். நேத்து வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். எப்படியோ உள்ளே வந்துருச்சுங்க. உள்ளே வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா பெட்ரூம்குள்ளே போயிடுச்சு. பெட்ரூமில் அப்புறம் நான் உள்ளே போய் பெட்ரூம் கதவை சாத்திட்டு அதுக்கப்புறமா விண்டோ ஸ்க்ரீன்லாம் திறந்து விண்டோ கிரில்லாம் திறந்து விட்டதுக்கப்புறமா வெளியில் போயிருச்சு. கொஞ்சம் பெரிய வவ்வாலா தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 2 தடவை 2 டைம்ஸ் வந்து குட்டி பேபி வந்திருக்கு. அது மாதிரி வழி தெரியாமல் வந்துருச்சுன்னு பிடிச்சி கூட வெளில விட்டுருக்கோம். இது கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது 2 வாழைப்பழம் வச்சுருந்தேன். டைனிங் டேபிளில் செவ்வாழைப்பழம் இருந்ததுங்க. அதில் ஒரு பழத்தை நல்லா சாப்பிட்டு இன்னொரு பழத்துலேயும் லைட்டாக கடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் டவுட்டாக இருந்துச்சு. அந்த 2 பழத்தையுமே நான் வந்து த்ரோ பண்ணிட்டேன்.